அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் நாமக்கல் எல்லை பகுதியில் திருச்செங்கோடு வட்டம் காளிப்பட்டி என்னும் கிராமத்தில் கந்தசாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. தென்றல் தவழும் கிராமங்கள், பசுமை போர்த்திய வயல்வெளிகள், ஓங்கி உயர்ந்த மலைகள் நிறைந்த பகுதியில் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த முருகன் கோயில். இந்த முருகன் கோவிலோட சிறப்பு என்ன? இதன் பிரசாதமும் ஒரு வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான பிரசாதத்திற்கு உரிய சிறப்பு என்ன? அது எப்படி உருவாக்கப்படுது? இந்த கோவில் உருவான கதை. இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக தேரோட்டத்தோடு கொண்டாடப்படுது. அதனோட விவரம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் சிறப்புகள் பற்றி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் யாரெல்லாம் தைப்பூசம் விரதம் மேற்கொள்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவன் சொல்லி பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவன் முருகன். முருகன் அளித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். செவ்வாய் தோஷம் இருக்கவங்க அதிகாலையில் குளிச்சுட்டு தூய்மையோட ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத, இதனால் தோஷம் விலகி அவங்களுக்கு நன்மை உண்டாகும். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிக்கிறவங்களோட அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். பாவங்கள் விலகி சகல விதமான நன்மையும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும். செவ்வாய் தோஷமுடையவங்க இதை படிக்க ரொம்பவே நன்மை பயக்கும். முருகபெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் உகந்த நாட்களாக சொல்லப்படுது. முருக கடவுளின் அடையாளப்பூ காந்தல் மலர். முருகப்பெருமானை முருகு, வனப்பு, எழில், ஏர், கவின், அழகு முதலிய சொற்களால் அழைக்கிறாங்க. தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள் என்றும், செந்நிறமேனியன், சேவற்கொடியோன், சூரியனுக்காக ஒப்பானவன் என்றும் பேசப்படுறாரு. அக்னி தேவனையும் சூரன் உடன் பிறப்பில் ஒன்றான கோழியையும் கொடியாக கொண்டவன் செந்தமிழ் முருகன். மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றொரு பெயரும் இருக்கு. முருகனின் கோழி கொடிக்கு குக்குடம் என்றொரு பெயரும் இருக்கு. இந்த கோழியே வைகரை பொழுதுல ஓங்கார மந்திரத்தை ஒளிவடிவில் உணர்த்துவது ஆகும். கேட்ட வரத்தை கேட்ட மாதிரியே கொடுப்பவன் தான் முருகன். பக்தன் கலங்கி நின்றால் அவனும் கலங்கி நிற்பான். கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடோடி வந்து அருள் புரிவான். சேலம் நாமக்கல் எல்லை பகுதியில் திருச்செங்கோடு வட்டம் காளிப்பட்டி என்னும் கிராமத்தில் கந்தசாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. தென்றல் தவழும் கிராமங்கள், பசுமை போர்த்திய வயல்வெளிகள், ஓங்கி உயர்ந்த மலைகள் நிறைந்த பகுதியில் கம்பீரமாக இந்த முருகன் கோயில் காட்சி தருது. இந்த கோவில் எப்போ உருவாச்சு, யாரால் எப்படி கட்டப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு முருக பக்தர் ஒருவர் வசிச்சுட்டு வந்தார். அவர் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை ஒட்டி கடும் விரதம் இருந்து காடு மேடுகளை தாண்டி விஷ ஜந்துக்களை பொருட்படுத்தாமல் பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து செல்வது இவரோட வழக்கம். அதன்படி குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் விரதம் இருந்து பழனிக்கு செல்ல ஆயத்தமானார். அப்போது அவரது கனவுல தோன்றிய முருகப்பெருமான், இனி நீ என்னை தேடி பழனி வர தேவையில்லை, உன்னோட இடத்துலையே நான் குடியிருக்க விரும்புகிறேன், எனக்கு இங்கே கோயில் எழுப்புன்னு அருள் கூறிட்டு மறைஞ்சிட்டாராம். அந்த வாக்கின்படியே கட்டப்பட்டது தான் இந்த காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயில். இந்த கோயில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆலயம் மேற்கு நோக்கியவாறு அமைஞ்சிருக்கும். கோயில் நிலைவாசலில் 5 நிலை ராஜகோபுரம் காணப்படும். ஆலயத்தின் மூலவராக கந்தசாமி நின்ற கோலத்தில் அருள்வாளிக்கிறாரு. கோயிலின் வெளியே வடக்கு பகுதியில் இடும்பன் சன்னதி இருக்குது. இதை தொடர்ந்து விநாயகர் சன்னதியும் காணப்படுது. சனீஸ்வரர், வேலாயுதசாமி உபசன்னதிகளும் இருக்குது. இங்கே முருகன் சன்னதியில் விபூதிக்கு பதிலாக கரும்பு சக்கைகளை எரித்து தயாரிக்கப்பட்ட சாம்பல் தான் பிரசாதமாக வழங்கப்படுது. இந்த பிரசாதம் மருத்துவ குணங்கள் கொண்டதாக கருதப்படுது. இதனை அருமருந்து என்றே பக்தர்கள் அழைக்கிறாங்க. கரிய நிறத்தில் மணல் போல இது இருக்கும். இந்த பிரசாதம் தயாரிக்க சுற்றிலும் உள்ள கரும்பு விவசாயிகள் தாங்களே முன்வந்து இந்த கோவிலுக்கு கரும்புகளை தந்து மகிழ்கிறாங்க. பக்தர்கள் தங்கள் நிலத்தில் கரும்பு பயிரிட்டதும் நடப்பாண்டு பிரசாத திருநீர் நாங்கள் கொண்டு வந்து தரோன்னு கூறிட்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வாக்கு தந்துடுவாங்க.
அதன்படியே விரதம் இருந்து கரும்பு சக்கைகள் எரித்து கிடைக்கும் சாம்பலை சுத்தப்படுத்தி கோவிலில் கொடுக்குறாங்க. இப்படி பக்தியோடு கொடுக்கப்படும் சாம்பலை மூலவர் முன் வச்சு சிறப்பு பூஜை செஞ்சு வேறு எந்த கலப்பமும் செய்யாமல் அப்படியே பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. மனம் எதுவும் இல்லாத இந்த பிரசாதம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது கால்நடைகளின் நோய்களையும் தீர்க்கும் மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் யாருக்காவது பாம்பு கடித்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனடியே அவங்கள இந்த கோயில் மண்டபத்துக்கு கொண்டு வந்து கிடத்திடுவாங்களாம். பூசாரி முருக கடவுளின் அபிஷேக தீர்த்தத்தையும் விபூதியையும் தர சிறிது நேரத்தில் விஷம் இறங்கி விடும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம். வைகாசி விசாகம் தைப்பூசம் போன்ற நாட்களில் பாலாபிஷேகம் செய்து கந்தசாமியை பிரார்த்திக்க கல்யாண வரமும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. மேலும் குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், வீண் பயம் முதலானவற்றால் அவதிப்படுறவங்க இங்கே வந்து கந்தசாமியை மனமுருகி பிரார்த்தித்து இடும்பன் சன்னதியில் தரப்படும் மை பிரசாதத்தை பெற்று 3 நாட்கள் தினமும் நெற்றியில் வச்சுக்கிட்டா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்னோம், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும்னோம், தேவையற்ற பயம் விலகும்னோம், பில்லி சூனியம் போன்ற செய்வினைகள் இடுமன் சன்னதியில் தயாரித்து கொடுக்கப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த மையினால் விடுபட்டு இருக்கிறதா பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அன்றைய தினம் தேரோட்டமும் நடைபெறும். அந்த திருவிழாவில் திரும்பிய திசையெல்லாம் காவடி ஆட்டம், உருளுதண்டம், கரகாட்டம், குறவன் குரத்தி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மிப்பாட்டு என்று தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பக்தி பரவசத்தோட களைக்கட்டும். இந்த கோயிலில் வைகாசி விசாக நாளில் தைப்பூசம் நாளில் உற்சவர் வீதி உலா நடைபெறும். அப்போது காளிப்பட்டி கந்தசாமியை வணங்கினா கவலைகள் முழுவதும் நீங்கிருங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த கோயிலில் 2 கால பூஜை நடைபெறுது. கோவிலில் காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வச்சுருப்பாங்க. சேலம் திருச்செங்கோடு சாலையில் திருச்செங்கோட்டிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் காளிப்பட்டி முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் திருவிழாக்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்படுவது வாடிக்கையாக இருந்திருக்கு. அது இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் தைப்பூச திருவிழாவிலும் நடந்தவிருக்கு. அந்த சிறப்பு நீதிமன்றம் இப்பொழுதும் திருவிழா நடக்கும் 4 நாட்களும் தொன்று தொட்டு கோவில் வளாகத்தில் நடத்தப்படுது. அதில் பல்வேறு குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கப்படுது. அத்தோடு சேர்த்து காலமாக கோயில் வளாகத்தின் எதிரில் மாட்டு சந்தை நடைபெறுவது வேறெங்கும் காண முடியாத சிறப்பாக சொல்கிறாங்க. மேலும் சுற்றுவட்டார பகுதி ஊர்களில் இருந்து, அதாவது சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு அந்த சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து பக்தர்கள் நடைபயணமாக சென்று தைப்பூசத்தன்று கால் கடுக்க 3-4 மணி நேரம் காத்திருந்து அந்த கந்தசாமியை தரிசிக்கிறார்கள். இங்கே இந்த கோவிலுக்கு வந்துட்டு வேண்டுதலை வச்சுட்டு போனாலே வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லி பக்தர்கள் நம்புகிறாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.